இன்று திருச்சபையானது புனிதர் அனைவரின் பெருவிழாவை கொண்டாடுகிறது. ஒவ்வொரு புனிதரும் தங்கள் மனநிலை, ஆளுமை தன்மையிலும் ஆன்மீக தனி வரங்களிலும் ஒருவருக்கொருவர் வேறுபட்டு நின்றாலும் அனைவரும் இயேசுவின் அன்பின் பதிப்புகளாகவும் சிலுவையின் சாட்சிகளாகவும் ஒன்றிணைந்து நிற்கின்றார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் சார்ந்த யாராலும் எண்ணிக்கையிட முடியாதவர்கள் அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருப்பதை கண்டதாக யோவான் கூறுகிறார். இன்னும் சொல்ல போனால் மண்ணகத்தில்தான் பாகுபாடும் வேற்றுமையும் இருக்குமே ஒழிய விண்ணகத்தில் பாகுபாடு இருக்காது. ஆனால் எல்லோருமே கடவுளின் மக்களாக புனிதர்களாக வாழ முடியும். இதையே புனித அகுஸ்தின் கிறிஸ்துவை பின்பற்றி தூய்மையாக எத்தனையோ ஆண்களும் பெண்களும் வாழ்ந்திருக்க நான் ஏன் வாழ முடியாது என்கிறார். அப்படியெனில் நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் மக்களாக புனிதர்களாக மாற முடியும். ஆமீன். சகோதர சகோதரிகளே, நாமும் நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் கடவுளை பிரதிபலித்து புனிதர்களாய் இருக்கும் பொழுது நம்மால் புனிதர்களாக முடியும் என்ற நம்பிக்கையோடு இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றி கடவுளின் மக்களாக புனிதர்களாக வாழ முயற்சி செய்வோம். ஆமென்.